அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நம் காணும் பதிவு ஒரு வாஸ்து பதிவு. தெற்கு பார்த்த வீடு என்றால் மக்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அதற்கு காரணம், தெற்கு பார்த்த வீடு கட்டினால் தேய்ந்து போய்விடும் என்று ஒரு பழமொழி உள்ளது. தெற்கு பார்த்த வீட்டில் இருந்தால் பண விரயமாக, நோய் நொடிகள் அதிகமாகும் என்று ஒரு எண்ணம் மக்களிடையே இருக்கிறது. அதேபோல் தெற்கு பார்த்த திசை யமனோட திசை. அதனால் அந்த திசையில் வீடு கட்டுவது நல்லதில்லை என்று சொல்வது உண்மையா இல்லை என்று பார்ப்போம். சில விஷயங்கள் நாம் சரி செய்து கொண்டால் எல்லாவித நற்பலன்களும் கிடைக்கும். தெற்கு பார்த்த வீட்டில் வசிப்பவர்கள் முக்கால்வாசி பேர்கள் நல்ல செல்வ செழிப்போடு தான் இருக்கிறார்கள். அதனால் தேவையில்லாத பயம் வேண்டாம். தெற்கு பார்த்த இடம் அகலம் 30 அடிக்கு மேல் இருக்க வேண்டும். தெற்கு பார்த்த வீட்டில் வாசல் கன்னி மூலையில் வைக்கக்கூடாது. ஜன்னல் அல்லது கார் பார்க்கிங் போட்டிகவும் கன்னி மூலையில் வைக்கக்கூடாது. நடுவே அல்லது அக்னி மூலையில் வாசல் வைக்கலாம். கன்னி மூலையில் மூடி இருக்க வேண்டும், உயரமாக இருக்க வேண்டும். வடகிழக்கை விட தென்மேற்கு உயரமாக இருக்க வேண்டும். பாத்ரூம் செப்டி டேங்க் கன்னி மூலையிலும் அக்னி மூலையிலும் கட்டக்கூடாது. அந்த வீட்டில் இருக்க பெண்களுக்கு உடல்நிலை பாதிக்கும், கர்ப்பப்பை பிரச்சனைகள், குழந்தை பிரச்சனைகள் என்று வரும். கன்னி மூலையில் போர்டிகானில் கீழே போர் செப்டி டேங்க் வைக்கக்கூடாது. அந்த வீட்டில் இருக்க ஆண்கள் உடல்நிலை பாதிக்கும். வடமேற்கு பகுதியில் தான் செப்டி டேங்க் வைக்க வேண்டும். தெற்கு பார்த்த வீட்டில் காம்பவுண்ட் சுவருக்கும் வீட்டுக்கும் இடையே நிறைய காலியான இடம் விடக்கூடாது. அதேபோல் கன்னி மூலையில் காம்பவுண்ட் சுவர் உயரமாக போடணும். பின்புற வடகிழக்கு காம்பவுண்ட் சுவர் கொஞ்சம் தாழ்வாக போட வேண்டும். கன்னி மூலையில் தண்ணீர் ஓடுவது போல் இருக்கக்கூடாது. அதேபோல் கன்னி மூலையில் வீட்டில் உள்ள படி வைக்கக்கூடாது. வீட்டில் வெளியே கன்னி மூலையில் படி வைக்கலாம். கன்னி மூலையில் பாத்ரூம் இருக்கக்கூடாது. கன்னி மூலையில் பீரோ வைத்து வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தது போல் வைக்கவும். இப்படி நீங்கள் பார்த்து செய்தால் எந்தவித கெடுபலனும் இல்லாமல் செல்வ செழிப்போடு ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி.